ஈராக் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் இருந்து புகைமூட்டம் எழுவதை காணக்கூடியதாக உள்ளதாகவும் தூதரக வளாகத்திற்குள் உள்ள ஹெலிஹெட் தளத்தில் ஏவுகணை ஒன்று தாக்கியுள்ளதாகவும் அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. பாக்தாத்தின் அதிஉயர் பாதுகாப்பு வலயமான கிரீன் சோன் பகுதியில் அமைந்துள்ள இந்த பிரம்மாண்டமான தூதரக வளாகம் ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களால் ஏவப்படும் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் தாக்குதலுக்கு தொடர்ச்சியாக இலக்காகி வருகிறது. இந்த சம்பவம் குறித்து பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் இதுவரை உடனடி கருத்து எதனையும் தெரிவிக்கவில்லை என குறிப்பிடப்படுகின்றது. இதேவேளை கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியன்று தொடங்கிய அமெரிக்க ஸ்டீல் மற்றும் ஈரான் இடையிலான மோதல் இன்று 14வது நாளை எட்டியுள்ளது. பிராந்தியம் முழுவதும் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது முக்கிய தகவல்கள் பின்வருமாறு. தெற்கு லிபனானின் நபதியா பகுதியில் ஸ்டேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். அதேபோல் ஈரானின் மத்திய மாகாணமான மார்காசியாவில் ஸ்டேல் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஹார்மோஸ் நீரிணைக்கு அருகில் உள்ள ஈரானின் ஹார்க்தீவில் உள்ள ராணுவ இலக்குகளை தாக்கியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் எதிர்வரும் நாட்களில் ஈரான் மீதான தாக்குதல்கள் தீவிரமடையும் என அவர் எச்சரித்துள்ளார். இந்த செய்திகள் சார்ந்த மேலதிக விடயங்களை அறிந்து கொள்வதற்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.